Hi friends. Hi guys. Hello guys. இன்னைக்கு ஐபிஎல்ல டிசி வர்சஸ் சென்னை ரெண்டு பேருமே 8 பாயிண்ட்ல முட்டிக்கு நிக்கிறாங்க. இன்னைக்கு ஜெயிக்கிறவங்க 10 பாயிண்ட்டுக்கு போறதும் இல்லாம தனக்கு காம்பீட்டர் இருக்கிற 2 பாயிண்ட் வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. சோ தட் இன்னைக்கு ஜெயிக்கிறவங்க பிளே ஆஃப் போறதுக்கான ஒரு கடைசி முயற்சியில இருக்காங்க. இன்னைக்கு தோக்குறவங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து ஜெயிச்சதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இன்னைக்கு வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது டெல்லியா சிஎஸ்கேவா அப்படின்னு பார்க்கும்போது சரி டெல்லி தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டெல்லி வந்து அப்பப்போ வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்க, ஒரு நல்ல டீமா தெரியுறாங்க. பட் சிஎஸ்கே ஜெயிச்சாலுமே டக்குன்னு அடுத்த மேட்ச் வந்து நாங்களா ஜெயிச்சோம் அப்படின்ற மாதிரி வந்து தோத்துடுறாங்க. ஸோ ஒரு கன்சிஸ்டன்சி அவங்க கிட்ட இல்லை. அந்த தொடர்ச்சியா வெற்றி பெறதுக்கான ஃபார்முலா வந்து இன்னும் கண்டுபிடிக்கல. அஃப்கோர்ஸ் ருத்ராஜ் வந்து ஃபார்முக்கு வந்திருக்காரு. பட் ஸ்டில் நான் டெல்லி பக்கம் போறேன். நீங்க நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன், சிஎஸ்கே ஜெயிக்கிறேன். போன வச்சே பாத்தீங்களா இல்லையா, நாங்க வந்து ஆக்சுவலி வர பவுலிங் தான் சூப்பரா இருக்கு எங்க கிட்ட. எஸ்ஆர்எச் போய் அவங்க கிரவுண்ட் 195 நிப்பாட்டுறோம், மும்பை அவங்க கிரவுண்ட்ல நிப்பாட்டுறோம், எங்க கிரவுண்ட்லயே வந்து 160 நிப்பாட்டுறோம். கேப்டன்சி வேற லெவல், அவரோட பேட்டிங் அதுக்கு மேல. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஒரு மாதிரி எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. பட் ஸ்டில் அவங்க எடுக்கிற பேரை யார் சூனிய வச்சாங்கன்னு தெரியல, இன்ஜுரி ஆயிட்டே. அதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். ராமகிருஷ்ணா கோச் போனா என்ன, மறுபடியும் நாங்க இன்னொரு பிளேயர் எடுத்து வந்து நாங்க வின் பண்றோம், எல்லாருக்கும் நாங்க ஒரு காம்படிட்டன்ட் ப்ரூவ் பண்றோம். ஓகே, நீங்க ஆரிஃப்? எனக்கு டெல்லி தான் தோன்றவர் பண்ணேன். என்ன இது, அவங்க கண்டிப்பா அவங்க சொல்லாம என் கண்டிப்பா நான் சொல்லி தான் டெல்லி எப்பவுமே நான் ஜெயிக்க அடிக்க வச்சு அவங்க பலர் அடிச்சுட்டாங்க. டெல்லி வின் பண்ணுவாங்க எனக்கு தோணுது. டெல்லியில வந்து கேஎல் ராகுல் ஓப்பனிங் யாரோ யாருன்னே தெரியல. அப்பப்போ ஆள் மாறுறாங்க ஓப்பனிங். நிசங்க, நம்ம தலைவர் நிசங்கா அவர் போன மேட்ச் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் 50 ஐபிஎல்ல ஸ்கோர் பண்ணாரு. அதே மாதிரி இந்த மேட்ச் கொஞ்சம் நார்மலா ஆனாலும் சிஎஸ்கேவை போட்டுடலாம். ஓகே, சோ இவர் வந்து டெல்லி, நானும் டெல்லி, இவங்க மட்டும் தன்னந்தனியா ஒத்தையால வந்து சிஎஸ்கே சொல்லியிருக்காங்க. லக்கி போல் என்ன சொல்லுதுன்றது நானே தான் எடுப்பேன் அப்படிங்கிறாங்க. சோ அதனால வந்து நம்ம வந்து பாத்துடலாம். எடுங்க. சோ லக்கி போல் வந்து சிஎஸ்கே தான் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. மேட்ச் முடிஞ்சு யார் ஜெயிக்கிறான்னு பாத்துடலாம். பாய் பை गाइस.